வணக்கம் நேயர்களே, இது திகில் நேரம். ஆண்டு 1975. இடம் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை அருகில். இரவு பயணமாக ஓட்டுநர் பாலுவும் அவருடைய நண்பர் சுரேஷும் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று அவரது அம்பாசடர் காரில் ஹெட்லைட்ஸ் வேலை செய்யவில்லை. பதறிப்போன பாலு ஹெட்லைட் பட்டனை மீண்டும் மீண்டும் அழுத்தி பார்த்தார். இருந்தும் எந்த பயனுமே இல்லை. எப்படியாவது இந்த இருட்டிலிருந்து தப்பிக்க வேண்டும். தெருவிளக்குகள் இல்லாத அந்த காலத்திலே சற்று பயந்து போன பாலு அந்த சாலையை உத்து உற்று பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது, யாரு? என்ன உருவம் இது? இது உண்மையா இருக்காது, மனப்பிரமையா தான் இருக்கும். ஒன்றும் புரியலையே. ஐயோ, திரும்பவும் தெரியுதே. யார் அந்த பெரியவர்? இவர் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே. வெள்ளை உருவம், சைக்கிளில் பயணம், நம்மளோட வேகமாக போய்கிட்டு இருக்காரு. சாலைகளில் ரெண்டு பக்கமும் வேற ரோடு எதுவும் இல்லையே. ஐயோ, வண்டியில் லைட்டு. என்ன எதிரில் ஏதோ வண்டி? என்னவா இருக்கும் இது? அப்பொழுது எதிரே வந்த லாரி அவருடைய கண்ணில் பட்டவுடன் சாலையில் அந்த உருவம் மறைந்து போனது. பாலு திகைத்து போனார். அருகில் இருந்த சுரேஷ் அதை பார்க்கவில்லை என்று நினைத்த பாலு, இது என்னுடைய மனப்பிராந்தி தான். சரி, நாம் இரவு முழுக்க தூங்காமல் வண்டி ஓட்டியதால் இப்படி நமக்கு ஆகிறது. நாம் வண்டியை ஸ்ரீபெரும்புதூர் நெருங்கியவுடன் எங்காவது நிறுத்திவிட்டு சற்று இளைப்பாறுவோம். ஒரு டீ சாப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறங்கினார். டீ சாப்பிட போகும்போது சுரேஷ் கேட்டார், பாலுண்ணா, நீங்கள் அந்த ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கிட்ட வண்டியோட ஹெட்லைட் ஆஃப் ஆகிருக்கும் போது ஏதோ உத்து பார்த்தீங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நானும் பார்த்தேன். அப்போது நம்ம முன்னாடி ஒரு பெரியவர் சைக்கிளில் வேகமாக போய்கிட்டு இருந்தார். அவர் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் நம்மளோடவும் வேகமாக போய்கிட்டு இருந்தார். இதை பார்த்து ஒருவேளை இது என்னோட மனப்பிராந்தியாக இருக்குமோன்ற பயத்தில் நான் எதுவும் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் அது நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? பயந்து போன பாலு அமைதியானார். இருவரும் காரில் ஏறி திரும்பவும் சென்னையை நோக்கி பயணப்பட்டனர். இருவரும் அதற்கப்புறம் பேசவே இல்லை பயணத்தில்.